நியூஸ் பிளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் திண்ணை நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் சிலம்பு செல்வி. இன்று நம்மளோடு இணைந்திருக்கிறார் எக்ஸ்பிரஸ் முத்து அவர்கள். பெண்களுக்கு 100% பாதுகாப்பு கொடுக்கும், கிழிச்சாரு 100%. பெரியார் கொள்கை தலைவர்ன்றாங்க, அப்புறம் என்ன டேஸுக்குங்க அந்த ஜபமாலை அந்த இடத்துக்கு வரணும்? விவசாயம் கொட்டு சுட்டு போட்டு காரில் போகணும் தான் எல்லாருக்கும் ஆசை. ஆனால் அவன் கோமனை கட்டி இப்போ கோமனை இல்லாமல் அதுவும் இல்லாமல் போயிடுவான் போல. விஜய் சார் மனசில் நினைச்சாலே தண்ணி வந்துடுச்சு அப்படின்றாங்க. இதெல்லாம் கேவலமா இல்லையா? தமிழக வெற்றி கழகம் முதல் போராட்டம் என்னன்னு கேட்டா என்னங்க சொல்லுவான்? திரிசாக்காக போராட்டம்னு சொல்லுவானா? ஆட்சி பொறுப்பேற்ற உடனே கஜானா காலி. அப்போ அங்க போய் தான் தெரியுமா, கிட்ட போய் எட்டி பார்த்தாரா இங்க எவ்வளவு இருக்குன்னு? மதுவை ஒழிக்கிறேன்றாங்க, மதுவை ஒழிக்கல, பின்னாடி ஒழிச்சு வச்சிருக்காங்க. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம். வணக்கம், உங்களுக்கும் வணக்கம். அப்புறம் நியூஸ் பிளீஸ் நேயர்களுக்கும் வணக்கம். வணக்கம். விஜய் தலைமையிலான தாவேக அரசு பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 90 நாட்களுக்கு மேல ஆகிருச்சு. இவங்களோட ஆட்சியை எப்படி பாக்குறீங்க? இவங்க ஆட்சி ஃபுல்லாகவே ஆட்சி பிடிச்சதே ஒரு ஏமாத்து வேலை தான். வந்தால் 2500 கொடுப்பேன், பட்டதாரிகளுக்கு 4000 கொடுப்பேன், அப்புறம் வருஷத்துக்கு 6 சிலிண்டர் கொடுப்பேன், விவசாயம் கடனை தள்ளுபடி பண்ணுவேன், பெண்களுக்கு 100% பாதுகாப்பு கொடுப்பேன். கிழிச்சாரு 100%. நீங்கள் சொல்ல முடியுமா? கோவையில் பாலியல் வன்கொடுமை நடக்குது, அப்புறம் கும்மிடிப்பூண்டில் 3 வயசு சிறுமி பாலியல் வன்கொடுமை நடக்குது, சிறுமிகளுக்கு அதிகமான பாலியல் வன்கொடுமை நடக்குது. இதில் என்ன சாதனை இவர் கிழிச்சு தள்ளிட்டாரு? எல்லாமே ஒரு ஏமாற்று. எப்படி, அதாவது ரீல்ஸில் போட்டு 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 ஒருத்தர் ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்னா அது விஜய் சாரால் பிடிக்க முடிச்சிருக்கு. அதான் பட்ஜெட்ல இப்போ தாய்மாமன் சீர் கொண்டு வந்திருக்காரு, குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் போட போறாரு. சரி, நீங்கள் தாய்மாமன் சீருன்னு சொல்கிறீங்கல்ல, இதுக்கு பட்ஜெட் எவ்வளோ தாக்கல் பண்ணியிருக்காங்க? 812 கோடி. ஒரு சவரன் இன்னைக்கு என்ன, ஒரு சவரன் என்ன 1 லட்சத்தை தாண்டி போயிட்டு இருக்கு. 1,40,000ன்றாங்க, 1 லட்சம் தாண்டி போயிட்டு இருக்கு. 812 கோடியை வச்சு எப்படி இவங்க வருஷத்துக்கு ஒரு 6000 7000 திருமணம் நடக்குது. இப்போ இங்கே தாய் மாமன் சீரு, அப்புறம் அண்ணன் இந்த தாலிக்கு தங்கம், இதெல்லாம் எப்படி கொடுக்க முடியும்? இது வாய்ப்பே இல்லை. இது எப்படி சொல்றதுன்னா, பாக்கெட்டில் ஒரு 10 ரூபா வச்சுக்கிட்டு வாடா டீ சாப்பிட போகலாம் அப்படின்னா ஒரு டீ ரேட்டு எனக்கு 20 ரூபா ஆகுது. ஸோ இந்த மாதிரி இவங்க கொடுத்த பட்ஜெட்டுக்கும் இவங்க கொடுக்குற பண்ணுறதுக்கும் சுத்தமாக சிங்கே இல்லை, எல்லாமே ஏமாத்து. அதே மாதிரி மரிய வில்சன், நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் ஜபமாலையோட பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருந்தார். இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது சட்டசபைக்குள்ள இந்த மதம் ஜாதி இந்த அடையாளம் தேவையில்லைங்கிறேன் என்ன கேட்டால். ஏன்னா இவங்க எப்படி இவங்க ஆக்சுவலாக மதத்தை வச்சு தான் இவங்க ஆட்சியை பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ பெரம்பூரில் விஜய் சார் நின்னதாக இருக்கட்டும், திருச்சியில் போய் நின்னதாக இருக்கட்டும், இப்போ இவர் அமைச்சர் மரிய வில்சன் சார் இவங்க தண்டையார்பேட்டை அந்த ஆர்கானிக் தொகுதியில் நின்னதாக இருக்கட்டும், எல்லாமே இவங்க மத அடிப்படையில் தான், ஜாதி அடிப்படையில் தான் இவங்க எல்லாருக்குமே அந்த தொகுதி பங்கீடு கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் சேர்த்துருக்காங்க. இப்படி இருக்கவங்க ஜபமாலை தான் எடுத்துகிட்டு போவாங்க. நாளைக்கு ராமர் சிலையோட உள்ளே போனால் எல்லாரும் ஓகே சொல்லுவாங்களா? அதுக்கு இது தப்புலாம் சொல்லுவாங்க. தனிப்பட்ட நம்பிக்கை தானே, இதில் என்ன இருக்கு? தனிப்பட்ட நம்பிக்கை தனிப்பட்ட இடத்துல வச்சுக்கணும். அதை பப்ளிக் எல்லாருக்கும் முன்னாடி காட்டக்கூடாது. நான் இந்த மதத்தை சார்ந்தவன், ஜாதி மத அடையாளங்கள் இங்கே கிடையாது. அது இல்லாமல் நம்ம சமத்துவமாக இருக்கணும்னு தான் இவங்க சொல்லுவாங்க. பெரியார் கொள்கை தலைவர்ன்றாங்க, அப்புறம் என்ன டேஸுக்குங்க அந்த ஜபமாலை அந்த இடத்துக்கு வரணும்? எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கும், உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். நம்ம அந்த இடத்துல அதை கொண்டு வரணும் அவசியம் கிடையாது. அங்கே உள்ள என்ன வேலை அதை பண்ணிட்டு போகிறது நல்லது. அங்கே ஜபமாலையை காட்டணும், இவங்க எல்லாமே பிளான் பண்ணி தாங்க பண்ணுவாங்க. ஜபமாலை காட்டணும்னு தான் காட்டியிருப்பாங்க, தெரியாமல் யதார்த்தமாலாம் இருக்காது. அது எங்கே வைக்கணும்னு தெரியாது பாருங்க. பாக்கெட்டில் வச்சு அழகாக எடுத்துகிட்டு வரலாம். காட்டணும், அவங்களுக்கு கேமரா முன்னாடி காட்டணும், இது ஒரு விவாதம் ஆக்கணும். அப்போ தான் இவங்க பண்ண தப்பு, இந்த லூசுத்தனமாக பண்ணுற விஷயம்லாம் ஹைட் ஆகி நம்ம அடுத்த டாபிக் போயிடுவோம்ல. இதுதான் இவங்க பிளானு. ஸோ அதுக்காக கூட இருக்கலாம். இது அப்படி சொல்ல முடியாதுல்ல. இப்போ நீங்கள் சொல்லும்போது சொல்லியிருந்தீங்க பெரியார கொள்கை தலைவராக ஏற்றிருக்காங்கன்னு. ஆனால் விஜய் தெளிவாக சொல்லிட்டாரு, எங்களுக்கு கடவுள் மறுப்புலாம் கிடையாது, கடவுள் நம்பிக்கைலாம் இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லிட்டாரு. அதாவது கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் உண்மையிலேயே கடவுள் நம்பிக்கை இருந்த மாதிரி தெரில. ஏன்னா அதாவது ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்னென்ன கொள்கையெல்லாம் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாமே அந்த மதுரை கோட்டை வச்சு அவங்க எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கோயம்புத்தூரில் வைணவ அந்த கோயில் இருக்க இடத்துல சர்ச்சு கட்ட முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போது அதுக்கான திட்டத்தை இவங்க செயல்படுத்துகிறாங்க, நடைமுறைப்படுத்துகிறாங்க. அதுக்கு மேல்முறையீடு போகலை, இவங்க அப்படி விட்டாங்க, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் பிஜேபி கைக்கூலியாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் இவங்க கடவுள் நம்பிக்கை தான் இருக்குது. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, இவங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி நம்பிக்கை இருக்குது, அவ்வளோதான்.
இதை தாண்டி ஒரு நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு. அதே சமயம் இப்ப விவசாயிகளுக்கான பட்ஜெட்டை தாக்கல் பண்ண போறாங்க. அதுல அந்த துறை சார்ந்த அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, முதலமைச்சர் விஜய் கோட்டு சுட்டு போட்ட விவசாயி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி உங்க கருத்து என்ன? அதாவது விவசாயி வந்து கோட்டு சுட்டு போட்டு விவசாயம் பண்ண முடியுமா? முதல்ல ஒரு விவசாயி வந்து இன்னைக்கு ஒரு கோட்டு சூட்டு விவசாயம் கோட்டு சூட்டு போட்டு காரில் போகணும் தான் எல்லாருக்கும் ஆசை. ஆனால் அவன் கோமனை கட்டி இப்போ கோமனை இல்லாமல் அதுவும் இல்லாமல் போயிடுவான் போல. ஏன்னா காவிரிலேருந்து தண்ணி வரணும். அந்த தண்ணி நம்ம கேட்ட டிஎம்சி 40 டிஎம்சி அந்த தண்ணியை கூட வாங்கி தர முடியல. இவங்க என்னன்னா ஒரு ஆர்ப்பாட்டம், அதுக்கு ஒரு கண்டனம் எதுவும் கிடையாது. இங்கேருந்து ஜாலியாக ரீல்ஸ் பண்ணுறதுக்கு கிளம்புறாங்க. இங்கேருந்து நான் அங்கே போய் பார்க்க போகிறேன், கர்நாடக முதலமைச்சர் பார்க்க போகிறாரு. அதாவது காவேரி நீர் மேலாண்மை வாரியம் வந்து அமைச்சு தண்ணி இத்தனை டிஎம் தண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த தண்ணியை கொடுக்கறது அதை கேட்டு சட்டப்படி கொடுக்க சொல்லிட்டாங்க. அதை ஏன் கொடுக்க மாட்டீங்கன்னு கேட்க துப்பு இல்லை விஜய் சாருக்கு. இவர் வந்து கோட்டு சுட்டு போட்ட விவசாயின்னு எவனை நம்புவானா? சரிங்க, இல்லைன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும் சொல்லுங்க? அவரு தான் போயிட்டு பேசுறாரு, கர்நாடகாவுக்கு போக போறேன்னு பிளான் போட்டிருக்காரு, மழை பெஞ்சிருச்சு, அதுக்கு அவர் என்ன பண்ண முடியும்? அதாவது நான் என்ன சொல்றேன், இவர் அங்கே போக தேவையில்ல. ஆக்சுவலா இவர் எதுக்கு அங்கே போறாரு எனக்கு தெரியல. நீங்க என்னை பார்த்து இவன் மெச்சூரிட்டி இல்லை, விஜய்க்கு மெச்சூரிட்டி இல்லைன்னு சொல்றாரு கர்நாடக முதலமைச்சர். மெச்சூரிட்டி இல்லாதவர் இப்போ இவரை கூப்பிடுறாருன்னா அப்போ என்ன மெச்சூரிட்டி இல்லாத குழந்தைய ஏமாத்தலான்னு தான் கூப்பிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தரை தரக்குறைவாக பேசுனதுக்கு அப்புறம் அந்த முதலமைச்சர் நம்ம போய் நிற்கிறது என்ன? இது எனக்கு புரியல. இதுக்கு முன்னாடி உள்ள ஆட்சி எல்லாருமே அதுக்கான கேட்ட டீம் தண்ணி கொடுக்க முடியல. அதுக்கு தான் காவேரி மேலாண்மை வாரியம் அமைச்சிருக்காங்க. அதுவும் இப்போ அது மூலியமாக சொல்கிறாங்க தண்ணி இத்தனை டீம்ஸ் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதை சட்டப்படி போனதுக்கே கொடுக்க மாட்டேன்னு முடியாதுன்னு சொல்கிறாரு கர்நாடக முதலமைச்சர். விஜய் சார் அங்கே போனோடனே கொடுத்துருவாரா? உடனே வாங்க சார் திறந்து விடுங்க சார்னு சொல்லுவாங்களா? அவர் என்ன சொல்கிறாரு, எங்களுக்கே தண்ணி இல்லை வாங்க பாருங்க அப்படின்னு சுற்றி காட்டுறேன் அப்படிங்கிறதுக்காக கூப்பிட்றாரு. இவரும் வந்து ஒரு 100 ரீல்ஸ் இன்னைக்கு தேரும். இன்னைக்கு நம்ம வந்து எல்லா சேனல்லையும் போட்டுடலாம், பயங்கரமா பாருங்க விஜய் சார் எப்படி எளிமையாக ஏறி போறாரு பாருங்க ஹெலிகாப்டர்ல அப்படின்னு சொல்லுவான். ஆனா அமைச்சர் ஆதவர்ஜுன் என்ன சொல்றாருன்னா, கர்நாடகாலையும் முதலமைச்சர் விஜய்க்கு ஃபேன்ஸ் இருக்காங்க, எல்லாருமே எங்களுக்கு சகோதரர்கள் தான், அதனால நாங்க ஈகோ பார்க்காம போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது இது வந்து ஃபேன்ஸ்லாம் கிடையவே கிடையாதுங்க. அவருக்கு ஃபேன்ஸ் கிடையாது. இப்போ ஒரு நடிகருக்கு ஃபேன்ஸ் இருக்கலாம், ஒருத்தங்களை பார்த்தோன்னே இவரை மாதிரி நம்ம ஆகணும் அப்படிங்கிற இன்ஸ்பிரேஷன் அந்த மாதிரி நடிப்பு துறையில் இருக்கலாம். சினிமா இப்போ ஒரு அரசியலுக்கு வந்துட்டாரு, இனிமே அந்த ஃபேன்ஸ்லாம் வேலைக்கு ஆகாது. ஏன்னா நானே அப்போ அவரோட ஃபேன்ஸ் தான். அப்படி பார்த்தா இப்போ அரசியலுக்கு வரும்போது மக்களுக்கு நல்லது பண்ணுவாரா அப்படின்னு பார்க்கும்போது பண்ணவே இல்லை. அப்போ எப்படி அவங்க ஃபேன்ஸாக இருப்பான்? இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபேன்ஸ் எல்லாம் கிடையாது, அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. அங்கே உள்ள எல்லாத்துக்கும் காசை கொடுத்து கர்நாடகா வடமாநிலம் எல்லாத்துக்கும் காசை கொடுத்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃபேன்ஸ் இருக்க மாதிரி சிஎம் இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டார் இதை பண்ணிட்டார் அதை பண்ணிட்டார் அப்படின்றாங்க. அதாவது மழை பெஞ்சு தண்ணி வருது, அதுக்கு சொந்தம் கொண்டாடுறாங்க. போகாமலே தண்ணி வந்துருச்சு, நான் இவர் பார்க்காமலே தண்ணி வந்துருச்சு, மனசில் நினச்சதே மகனே நீ நினச்சப்பா தண்ணி வந்துருச்சுப்பா அப்படின்னு ஒரு அம்மா வீடியோ போடுறாங்க. இதெல்லாம் வந்து இவங்க சொல்லி பண்ணுறாங்களா இல்லை அவங்களே பண்ணுறாங்களா சுத்தமாக தெரியல. ஆனால் ஏதோ ஒரு சில்லற வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க இவங்க. எதையுமே நமக்கு தேவையான தண்ணியை கேட்டு அவன் வந்து உபரி நீரை திறந்து விடுறாங்க. அவன் மக்கள் மேலே கர்நாடக முதலமைச்சருக்கு அவர் மக்கள் மேலே அக்கறை. டேம் உடஞ்சி எங்கே மக்கள்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னு திறந்து விடுறாங்க, அதுக்கு சொந்தம் கொண்டாடுறாங்க. இந்த மாதிரி அவர் வந்து விஜய் சார் மனசில் நினச்சாலே தண்ணி வந்துருச்சு அப்படின்றாங்க. இதெல்லாம் கேவலமாக இல்லையா இது சொந்தம் கொண்டாடுறதுக்கு? அதே மாதிரி கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு தண்ணி தராததை கண்டிச்சு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தஞ்சையில ஆர்ப்பாட்டம் பண்ணாரு. அதுல சில வார்த்தைகள் பேசி சர்ச்சைக்குள்ளாகி கைது வரைக்கும் போச்சு. ஸோ இதுக்கு பின்னாடியும் தாவேக சில அரசியல் காரணம் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதை பத்தி உங்க கருத்து என்ன? அதாவது அதில் வந்து கூட்டத்தில் வந்து திரிசான்னு ஒருத்தன் கத்திட்டான் அப்படின்றாங்க. அதை வந்து இவர் என்ன சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னா, உதயநிதி சார் வந்து இந்த மாதிரி காவிரிலேருந்து தண்ணி வரமாட்டுதுன்றாரு. இவங்க மத்திய அரசுக்கு பயப்படுறாங்க, அவங்களுக்கு பயப்படுறாங்கன்னு சொல்லி ஃப்ளோவில் பேசிட்டு இருக்கும்போது கீழேருந்து ஒருத்தன் திரிசான்னு கத்துறான். அதுக்கு உதயநிதி சார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதாவது ஆமாம் அங்கெல்லாம் தண்ணி போயிடும், வர வேண்டிய இடத்துல தண்ணி வராங்க, காவேரி தண்ணியை சொன்னேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அப்போ கூட அவர் வந்து தெளிவாக வந்து கிளாரிஃபை பண்ணிட்டார், நான் வந்து காவேரி தண்ணி தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் திரிசான் ஒரு பேரை சொல்லிட்டான் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டுமே இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இவர் மேலே கைது நடவடிக்கை எடுக்கணும், டபுள் மீனிங்கில் பேசிட்டாரு, பெண்களை இழிவாக பேசிட்டாரு அப்படின்றாங்க. நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் திரிசா மட்டும்தான் பெண்ணா? இதுக்கு முன்னாடி சிறுவைகுண்டத்தில் ஒரு பெண்மணி தன்னோட டிவிக்கு கட்சிக்கார பெண்மணி தான், கட்சிக்காரங்க 2 பேரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாங்க. அதுக்கு சிறுவைகுண்டம் எம்எல்ஏ உடந்த அவரும் என்னை மிரட்டுறாரு, அவங்க சொல்லித்தான் இவங்க செஞ்சாங்கன்னு இவங்க சொல்கிற அந்த பெண்மணி சொல்கிறாங்க. இப்போ அவங்க பேர் திரிசா இல்லையா? அப்போ திரிசா அவங்க பேர் திரிசாவாக இருந்தால் உடனடி ஆக்ஷன் எடுத்துருப்பீங்களா? 1.5 மாதம் 2 மாதமாக அந்த பொண்ணு உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கு, எனக்கு நீதி கிடைக்கலன்ட்டு. அது என்னன்னு பார்க்கல. ராணிப்பேட்டையில் மாவட்ட செயலர் விஜய் மோகன் அப்படிங்கிறவர் கட்சியில் சேரனா ஆபாசமாக வீடியோ கால் பண்ணணும்
அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணுக்கிட்ட தவறாக நடந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க 14 வயசு பெண்ணையும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் பெண் இது யார் சூப்பர் பிகர் அப்படின்னு சொன்னால் அந்த அம்மா ட்ரிகர் ஆகி கோவப்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்காங்க. 1 வாரத்துக்கு மேலே ஆக்ஷன் எடுக்கல. அப்போ அவங்களாம் பெண்மணி கிடையாதா? அப்போ அவங்களாம் மண்ணா? அவங்களாம் திரிசா மட்டும் தான் தமிழ்நாட்டில் பெண்ணுங்கிற மாதிரியும், ஒரு திரிசான்னு ஒரு பேரை சொன்னதுக்காக தமிழ்நாட்டை கலவரம் பண்றாங்க. இது வந்து ஏதோ சீன் போடுற மாதிரி இருக்கு. இது ஏதோ புரிதுங்களா? அந்த அவர் பாடல் மாதிரி தான் இருக்கு. பாதி உயிரை கேட்டு வந்தால் மீதி உயிரை தருன்னு ஒரு பாட்டு வரும் பார்த்தீங்களா, பாரதி கண்ணம்மால. ஸோ அந்த மாதிரி திரிசான்னு பேரை சொன்னாலே அவ்வளோ கோவம் வருது. அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா த்ரிஷாவும் ஒரு பெண் தான் அப்படிங்கிறப்ப பெண் உரிமைக்காக விஜய் பேசியிருக்காரு, பண்ணியிருக்காரு, ஆக்ஷன் எடுத்திருக்காருன்னு தானே பார்க்கப்படும். அதை தான் நான் சொல்றேன். பெண் உரிமைக்காக நீங்க பேசுறவங்களா இருந்தா இன்னைக்கு பேசின குஷ்பு மேடம்ல இருந்து இந்த அமைச்சர் முட்டு கொடுக்குற அமைச்சர் வரைக்கும் நான் கேட்கிறேன். இதே கும்மிடிப்பூண்டியில 10 வயசு சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யும் போது இதே தாவேக கட்சிக்கார அயோக்கிய பயல்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்க? இதே குஷ்பு மேடம் வாயை திறந்தாங்களா? எல்லாரும் என்ன சொன்னாங்க? ஒரு 10 ரூபா சாக்லேட்டுக்காக அந்த பொண்ணு போனா எவன் கூட வேணா போயிடுவாளா அப்படின்னு கேட்கறாங்க. அப்படின்னு கேட்கறதுக்கு அவங்க வீட்டு பெண்ணை அப்படி கேட்பாங்களா? அப்ப அந்த பெண்மணியே அப்படி கேட்கறாங்க. ஒரு 10 வயசு சிறுமி அப்படி கேட்கறாங்க. கும்மிடிப்பூண்டில் 3 வயசு சிறுமியை பாலியல் வன்கொடுமை நடக்குது. அப்போ 3 வயசு சிறுமி அப்ப பெத்தவங்க சரியில்லை, ஒழுக்கமா பிள்ளைய வளர்க்கல, பிள்ளைய ரோட்ல விட்டாங்க, அதனாலதான் அந்த மாதிரி கற்பழிச்சிட்டாங்க அப்படின்னு வெக்கமே இல்லாம ஒரு மான சூடு எதுவுமே இல்லாம கேவலமா ஒரு சின்ன 3 வயசு சிறுமியும் 10 வயசு சிறுமியும் கேவலமா பேசினாங்க. அப்போ அவங்களாம் பெண்மணி இல்லையா? அவங்களாம் அந்த மாதிரி துடிச்சாங்களா? அதாவது நீங்க வரலாறு எடுத்து பாருங்க. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு ஒரு புதுசா கட்சியில தாவேக்கல சேர்ற பையன்கிட்ட ஒரு கேள்வி நீங்க கேட்குறீங்க. அதாவது தமிழக வெற்றி கழகம் முதல் போராட்டம் என்னன்னு கேட்டா என்னங்க சொல்லுவான்? திரிசாக்காக போரான்னு சொல்லுவானா? இல்ல நீட்டுக்காக போரான்னு சொல்லுவானா? காவேரிக்காக போரான்னு சொல்லுவானா? இல்ல இந்த மாதிரி ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு ஒரு பெண்ணுக்கு, நம்ம கட்சிக்காரங்களும் ஒரு பெண் பாதிக்கப்பட்டாங்க, அந்த பெண்ணுக்கு நீதி கேட்டு தாவே கலந்து போராடினாங்கன்னு சொல்லுவாங்களா? திரிசாக்காக போரான்னு சொன்னா பெருமையாங்க? ஏங்க நான் என்ன சொல்றேன், அந்த கட்சி தான் ஒரு மானகட்ட கட்சி, எல்லாரையும் கூப்பிடுது, போராட்டத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுது அப்படின்னா, இவங்க அப்படி கூப்பிடுற கட்சி நம்மள ஒரு கட்சி கூப்பிடுறான் அப்படின்னா இவன் எதுக்காக கூப்பிடுறான், யாருக்காக கூப்பிடுறான்னு போறவன் கூட அந்த சிந்தனை இல்லையா? ஏன்னா மூளை மழுங்கடிச்சிச்சு. அவன் வந்து விஜய் சாரை வந்து ஆபாசமா பாக்குறாங்க. அவன் வந்து ஃபேனா பார்க்கல, தாண்டி போயிட்டான். அவன் ஒரு க்ரெஸ்ஸா பார்க்கறான், வேற மாதிரி ஃபீலிங்ஸ்க்கு போறான். அதனால வந்து அந்த ஒரு போதையில இருக்கனால என்ன சொல்ல வரீங்க? இல்ல அதாவது அந்த போதையில இருக்கவனுக்கு வந்து மூளை வந்து வேலை செய்யல, மழுங்கடிச்சு. ஒரு போராட்டம் கூப்பிட்டா டக்குனு போய் போராட்டம் பண்ணிடுறான். ஸோ இப்படி இருக்கு. அதாவது என்ன எதுக்காக போராடுறோம், எதுக்காக போறோம் அப்படின்னு தெரியணும். புரியுதுங்களா? அதாவது அந்த கட்சிக்காரங்களாவது பரவாயில்ல, திமுக கட்சிக்காரங்க கூட பரவாயில்ல, உதயநிதி சார் என் கட்சி தலைவரை கைது பண்ணிட்டான் அப்படின்னு போராட்டம் பண்றாங்க. ஆனா இவங்க அப்படி கிடையாது. சரி, அப்படி த்ரிஷாவுக்காக தான் விஜய் ஆக்ஷன் எடுத்திருக்காருன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் த்ரிஷா அவர்களுக்கோ அவர்களோட நண்பரான த்ரிஷாவுக்கோ கொடுக்கறதுக்கு என்ன காரணமா நீங்க நினைக்கிறீங்க? என்ன காரணம்னா அது விஜய் சார் தான் வந்து போனா சொல்லணும். எங்களுக்கு என்ன காரணம், எங்களுக்கு எவ்வளோ க்ளோஸ். நான் என்ன சொல்றேன், திரிசான்னு சொன்னதுக்கு பதிலாக சங்கீதான்னு சொன்னா ஆக்ஷன் எடுத்திருப்பீங்களா? முதல்ல திரிசான்னு சொன்ன திரிசா மேடமே கம்ப்ளைண்ட் கொடுக்கலங்க. தாவேக்கா சார்பில் இருந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. திரிசா மேடம் தாவேக்கால என்ன பொறுப்பில் இருக்காங்க? கட்சியில் ஏதாவது பொறுப்பில் இருக்காங்களா? இல்லை ஏதாவது கொள்கை பரப்பு செயலாளர் இருக்காங்களா? என்ன பொறுப்பில் இருக்காங்க? முதல்ல அதாவது சிறுவைகுண்டத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, எடுக்கல. இந்த ராணிப்பேட்டையில் அந்த ஒரு பெண் வந்து பொறுப்பு கேட்டு 1 வாரம் கம்ப்ளைண்ட் கொடுக்காங்க, எடுக்கல. கம்ப்ளைண்ட் வேற எவனோ ஒருத்தன் போயிட்டு தஞ்சாவூர்ல கொடுக்குறான் அப்படிங்கும்போது அந்த கம்ப்ளைண்ட் தாவேக்க கட்சிக்காரங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் எடுத்து இவ்வளோ எதிர்கட்சி தலைவரையே உடனடியாக ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்போ நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க, உங்க வீட்டில் உள்ளவங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ்காரங்க எடுப்பான்னு எனக்கு தெரியல. ஆனா எதிர்க்கட்சி தலைவர் பேசுனது சரின்னு சொல்ல வரீங்களா? அவர் பேசுனது அவர் இரட்டை அர்த்தத்திலேயே உண்மையிலே பேசியிருந்தா அது தவறு தான், அது கண்டிக்கத்தக்கதான். யாரா இருந்தாலும் அப்படி பேசியிருந்தா தப்பு தான். ஆனா அவர் பேசலன்றாரு. அவர் மேல 9 பிரிவின்களை வழக்கு போட்டு அவரை இவ்வளவுதான் கைது பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எனக்கு என்னமோ விஜய் சாருக்கும் உதயன் சாருக்கும் பர்சனலா ஏதாவது ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அது அவங்களே வெளியே வந்து சொன்னாதான் உண்டு. எந்த மாதிரி சொல்ல வரீங்க? என்ன பர்சனல் பிரச்சனையா தெரியல. ஏதாவது சினிமாக்குள்ள இதுக்கு முன்னாடி பாடம் ரிலீஸ் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனையா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா இருக்கலாம். அது அவங்க தான் வந்து ஓப்பனா சொல்றாங்க. ஆனா அமைச்சர் ஆதவர்ஜுனா என்ன சொல்றாருன்னா, எங்களோட முதலமைச்சர் பெண்கள் குறித்து இப்படி ஏதாவது சர்ச்சையா பேசி நீங்க பாத்திருக்கீங்களா? அவ்வளோ நல்லவர், அவங்க அப்படி பேசுனதுனாலதான் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நல்லவர்னு எப்படி சொல்ல வரீங்க? தமிழ் சினிமாவில் இந்த 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 தமிழ்நாடு இன்னைக்குள்ள ஜென்ரேஷன் வந்து கெட்டு போனது காரணமே அவரோட பாதி படங்கள் தான். அப்படிப்பட்ட படங்கள் கொடுத்துட்டு இன்னைக்கு முதலமைச்சராக இருக்காரு. இவரு பெண்கள் மேல பற்று இருக்க மாதிரி காட்ட நான் நம்ப முடியல. அதாவது ஜில்லா படத்தில் காஜலகளை பின்னாடி பிடிக்கிறாரு, காக்கி யூனிஃபார்ம் போட்ட ட்ரெஸ் ஒரு பொண்ணு பின்னாடி பிடிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி இவரே ஒரு ஆபாசம். அவர் பாட்டிலே அப்படிதான் இருக்கு. அணிலாக மாறினா அழகாக தாவினாங்கிறது. அதுக்கப்புறம் வந்து
தாலி இல்லாத சம்சாரமே தடையில்லா மின்சாரமே விளக்கேத்த வாடி வண்டியிலவேன்றாரு. தடையில்லாம மின்சாரமா தான் கொடுத்துட்ருக்காரா? ஒன்றும் புரியல எனக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பாட்டே ஆபாசம் தான். இன்னொரு பாட்டு சொன்னால் ரொம்ப வல்கராக இருக்கும். புரியுதுங்களா? கட்டிப்பிடி கட்டிப்பிடி சாங் லிரிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உள்ளே போயிட்டு சரணத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொடூரமாக ஒரு கேவலமான லிரிக்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆபாச படங்கள் கொடுத்து இப்போ லாஸ்ட் ரிலீஸான ஜனநாயகன் கூட தேவ மகனே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு படம் அந்த லியோவில் கூட அதுலேயும் ஒரு தேவ மகனேன்றாரு. இப்படி ஆபாசமான வார்த்தைகளை சொல்லி இவர் படங்கள் எடுத்து இதை மக்களுக்கு சொல்லிட்டு இவரே தப்பான படங்கள் எடுத்து மக்களுக்கு உதாரணமாக சொல்லிட்டு இப்போ அவர் வந்து டபுள் மீனிங்கில் பேசிட்டார், ட்ரிபிள் மீனிங்கில் பேசிட்டார் அப்படின்னு. அவர் டபுள் மீனிங்கில் பேசலன்னு அவரே சொல்கிறாரு. அப்படி இப்போ அவர் இவங்க வந்து அதாவது வழக்க ஜோடிக்கிறாங்க. ஒருத்தன் மேலே பழி போடணும், ஒருத்தன் உள்ளதுக்கு போடணும்னா ஜோடிக்கிறாங்க. அப்படின்னா சட்டம் வந்து இப்போ ஒரு உள்ளதனத்துக்கு வச்சிருக்கணும். ஓகே, கரெக்டாக தான் கேஸ் போட்டிருக்கேன்னு சொல்லணுமே. நீதிமன்றத்தில் நிற்கலையே அவங்க. இது எதுவுமே நிற்காதுங்க. இவங்க எல்லாமே பொய் வழக்கு தாங்க. இவங்க வந்து பயம் கொடுத்துறது, பூச்சாண்டி வேலை காட்டுறது. புரிஞ்சுங்களா? யாராவது இவங்களை ஏற்றி பேசிட்டா பூச்சாண்டி வேலை உடனே கைதுரா, அவன் மேலே 9 கீழ் பிரிவுகளை வழக்கு போடுறா அப்படின்னு. அதாவது சிட்டிங் எம்எல்ஏ இருந்தாலும் பரவாயில்ல, எதிர்க்கு செலவாக இருந்தால் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, தூக்கி கைது உடனே மிரட்டி பார்க்குறாங்க, உடனே பயந்துருவாங்க அப்படின்ட்டு. அதாவது உண்மையாக சொல்கிறேன், இந்த ஆட்சி நல்லா பண்ணால் சுற்றி இருக்க எல்லாரும் நல்லா சொல்லுவான். நீங்கள் கேவலமாக பண்ணால், நீங்கள் வந்து லூசுத்தனமாக முட்டாள்தனமாக பண்ணால் முட்டாள்தனமாக பண்ணுறீங்க, லூசுத்தனமாக பண்ணுறீங்க, மக்களை ஏமாத்துறீங்கன்னு தான் சொல்லுவான். ஸோ அப்படி சொல்லும்போது எப்படி எங்களை நீங்கள் பேசலாம், எங்களை அவதூறு பரப்புறீங்க அப்படின்னு சொல்லி வழக்கு போடுறதுங்கிறது ஒரு சரியான அரசியல் கிடையாது, நாகரிக அரசியல் கிடையாது. இவங்க பண்ணுறது நாகரிக அரசியலே கிடையாது. அதே மாதிரி அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவர்கள் பேசின ஆடியோ கூட லீக் ஆச்சு. அதுல கூட அவங்களோட தாவேக நிர்வாகிய சில கொச்சையான வார்த்தைகள் சொல்லி பேசின மாதிரி கூட சர்க்குலேட் ஆச்சு. இதுக்கு கண்டனம் தெரிவிக்காதவங்க இப்போ உதயநிதி பேசினதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்களே அப்படின்னு கூட சில திமுகவினர் சொல்றாங்களே. அதான் அவங்க கட்சிக்காரங்க என்ன பண்ணாலும் விஜய் சார் வந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவார், அமைதியாகிடுவார். இந்த மாதிரி வேற யாராவது ஏதாவது பேசினாதான் எரிமலை எப்படி வெடிக்கும் அப்படி பொறுக்கும்ன மாதிரி தலைமை வந்து டக்குன்னு காலத்தை குச்சிடாப்புல கட்சிக்காரங்க எல்லாம் ஆக்டிவ் ஆயிடுவாங்க. எப்படி பேசலாம், திருசா மேடம் எப்படி பேசலாம் அப்படின்னு வருவாங்க. இவங்க கட்சிக்காரங்க பண்ணுற பொறுக்கித்தனம், இவங்க கட்சிக்காரங்க பண்ணுற வந்து ஊழல், இந்த இது பழனியில் அந்த 100 கோடி வழக்கு அது என்ன பண்ணாங்க இன்னும் ஒன்றுமே தெரியல. அப்புறம் அந்த வழக்கறிஞர் நியமனத்தில் ஊழல் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி எவ்வளவோ தப்பு நடக்குது. அப்புறம் இவங்க கட்சிக்காரங்களே பாலியல் சென்டரில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த மாதிரி வரும்போதெல்லாம் அமைதியாக கப்பு சிங்கப்பெண் படை போட்டிருக்காங்களே. சிங்கப்பெண் படை போட்டிருக்காங்களா? ஏங்க சிரிப்பு காட்டுறீங்க? நீங்கள் நியூஸ்லாம் பார்க்குறீங்களான்னு தெரில. சிங்கப்பெண் படைக்கே பாதுகாப்பு இல்லாமல் சிங்கப்பெண் படை வந்து ஃபஸ்ட் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்காங்க. அப்போ நின்றுட்டு இருக்கும்போது திருவண்ணாமலைன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்காங்க. ஸோ அப்போது அங்கே இருந்த 2 பேர் இளைஞர் போயிட்டு அந்த சிங்கப்பெண்ணை வந்து ரேகிங் பண்ணுறாங்க, ஈப்டிசிங் பண்ணுறாங்க. சிங்கப்பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை. சிங்கப்பெண் அந்த பகுதியில் இருக்க காவல்துறையை அழைச்சி வர வச்சு அப்புறம் கைது பண்ணுறாங்க. ஸோ சிங்கப்பெண்ணுக்கே பாதுகாப்பு இல்லை. இவங்க எப்படிங்க மக்களுக்கு பாதுகாப்பான்னு தெரியல எனக்கு. அதாவது இந்த இது சிறுத்தை படத்தில் சொல்ல மாதிரி தான், எல்லாரும் போயிட்டு எங்களை ஒருத்தர் மொட்டையடிச்சு ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த எம்எல்ஏ சொல்லுவாங்க, நீங்கள்லாம் உங்களையெல்லாம் ஏமாத்தினா எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணீங்க, என்னையே ஒருத்தன் ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்லி தலையை தூக்கி காமிச்சு அவங்களுக்கு மொட்டை அடிச்சிருப்பாரு கார்த்தி சார். ஸோ அந்த மாதிரி சிங்கப்பெண்ணுக்கே பாதுகாப்பு இல்லை. எப்படி சாதாரண பெண்களுக்கு இவங்க பாதுகாப்பு கொடுக்காங்கன்னு தெரியல. எல்லாமே ஒரு ஏமாத்து வேலைங்க. அதாவது ஒரு செயல் வந்து சொல்ல இருக்கக்கூடாது, செயலில் தாங்க இருக்கணும். அதுதான் அவங்களே சொல்றாங்களே, நாங்க சொல்ல முடியாது செய்வோம், எல்லாமே செஞ்சுதான் காட்டுவோம் அப்படிங்கிறாங்களே. இப்போ செய்யறதுனா எப்படி செய்யுது எனக்கு புரியல. நீங்கள் செய்கிற நடவடிக்கையே நமக்கு தெரியணுங்க, இவங்க கரெக்டாக பண்ணுவாங்க. சரி, கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியுதா? முதல்ல ஆட்சியை பொறுப்பேற்ற உடனே கஜானா காலி, அப்போ அங்கே போய் தான் தெரியுமா, கிட்ட போய் எட்டி பார்த்தாரா இங்கே எவ்வளோ இருக்குன்னு? எல்லாருக்குமே அவங்களே அறிக்கை விட 10 லட்சம் கோடி கடன் இருக்குங்கன்னு சொல்லிட்டாங்க. அது அங்கே போயிட்டு இல்லைன்றாங்க. அப்போ எல்லாம் இவங்க வந்து ஜெயிக்க மாட்டாங்க, 100% நம்ம ஜெயிக்க மாட்டோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இஷ்டத்துக்கு வாக்குறுதி அள்ளி விட்டாச்சு. அதே மாதிரி பார்த்தா எதிர்பாராமல் இவங்களுக்கே தெரியாது நம்ம ஜெயிப்போன்னு, ஜெயிச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ணணும்னு தெரியல, முழிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாம் ஒரே மாதிரி முழிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த பட்ஜெட்ல மதுப்பிரியர்களுக்கு ஏற்ற மாதிரி ஆன்லைன்லயே நம்ம அப்ளை பண்ணி நம்ம மதுபானங்களை செலக்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா கடையில போய் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஸ்கீமை நேற்று சொல்லி இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அது எப்படி அப்ளை பண்ணணும், அதை எப்படி வாங்கணும் அப்படிங்கிற ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வீடியோ கூட தாவேகா தரப்புல இருந்து ரிலீஸ் ஆக்கப்பட்டிருக்கு. இதை பத்தி உங்க கருத்து என்ன? இது உண்மையில ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா நேரில் போயிட்டு வாங்கினா 18 வயசுக்கு கீழே இருந்தாங்கன்னா வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ வீட்டிலேருந்து எவன் வேணால் ஆன்லைனில் போட்டுக்கலாம். உண்மையில நல்ல பாராட்டுற விஷயம் தானே. நாடு நாசமாக போய் சீரழிட்டோம் அப்படின்னு எதுக்கு டிஜிட்டல் கொண்டு வரணுமோ அது கொண்டு வரது கிடையாது. நாசமாக போகிறது, உருப்படாமல் போகிறதுக்கு வீட்டில் ஒரு 18 வயசு கீழே இருக்க போய் ஆன்லைனில் போட்டு போவோம். இப்போ அழகாக வந்து இப்போ புக் பண்ணி வாங்கிக்க முடியுமே. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த கேவலமான விஷயம் இந்த கொஞ்ச நாள் கூட ஸ்விக்கி சொமேட்டோ கூட கொண்டு வந்து ஆன்லைன் டெலிவரி பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன்.
இப்படி ஒரு கேவலமான திட்டத்தெல்லாம் கொண்டு வந்தால் இதனால் யாருக்கு என்ன பயன் தெரில. இவங்க 717 மதுபான கடையை மூடி இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக இப்போ 1000க்கு மேற்பட்ட வந்து ரெஸ்டோ பார்கள் ஓப்பன் பண்ணுறேன்றாங்க. இவங்க மதுவை ஒழிக்கிறேன்றாங்க. மதுவை ஒழிக்கலை, பின்னாடி ஒழிச்சு வச்சுருக்காங்க. யாரும் கேட்டால் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க உட்காந்துக்கிட்டு. மக்களுக்கு நல்லது பண்ண ஒரு நல்லது ஏதாவது ஒரு நல்லது சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை. நானும் ஏதாவது புகழ்ந்து டெய்லி அண்ணனை புகழ்ந்து ஏதாவது ஒன்று பேசலாம்னு நினைக்கிறேன், முடிய மாட்டேது. இதோ இப்போ ஒரு சிறப்பான திட்டத்தை பட்ஜெட்ல தாக்குதல் பண்ணியிருக்காங்களே, கிராமப்புறத்துல இருக்கிற பெண்களுக்கு 5 ஆடுகளை தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100% மானியத்துல தருவேன்னு சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு ஆடு தராங்களே, இதெல்லாம் ஒரு நல்ல ஸ்கீம் தானே? அதாவது இதுலேயும் வந்து ஏமாற்று வேலை தாங்க. இவங்க ஒதுக்கின பட்ஜெட்டு ஒன்று, இவங்க வந்து 5 விதமான பிரிவுகளுக்குள்ள நான் 5 ஆடு கொடுப்பேன் அப்படின்றாங்க. அதாவது ஆதரவற்றோர், அப்புறம் வந்து இவங்க திருநங்கைகளுக்கு, அதுக்கப்புறம் ஆதரவற்றவர்களுக்கு, முதியோர்களுக்கு, இப்படியும் ஒரு 5 திட்டவாதிக்கு அவங்களுக்கு ஆடு கொடுப்பேன் அப்படின்றாங்க. ஸோ இங்கே இங்கே அப்படி பார்த்தா எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க? எப்படி பார்த்தாலும் இருப்பாங்க, ஒரு 30 லட்சம் 40 லட்சம் பேர் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே அவங்க ஆடு கொடுக்க முடியுமான்னா, இவங்க ஒதுக்கின பட்ஜெட்டுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கூட சிங்கே இல்லை. இதுவும் ஏமாற்று தான். எல்லாமே ஒரு ஏமாற்று விளம்பரம் தாங்க. அதாவது இல்லை எங்கிட்ட இப்போதைக்கு பட்ஜெட் இருக்குது, இல்லை கடன் வாங்குவோம் அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல, இதுதான் பட்ஜெட்னு ஒதுக்கிட்டாங்க. இதில் இதுக்குள்ளே கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாது. இப்போ இதுவும் ஒரு ஏமாற்று. எனக்கு தெரிஞ்சு எப்படி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தெரிஞ்சவங்களாம் கொடுப்பாங்க, அவங்க கட்சிக்காரங்களாம் கொடுப்பாங்க. ஸோ இதை தான் காலங்காலம் நடந்துட்டுருக்கு. அதே தான் இவங்களும் பண்ண போகிறாங்க. அதே சமயம் ஊழலை ஒழிச்சிட்டோம், பார்ட்டி ஃபண்டெல்லாம் ஒழிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பார்ட்டி ஃபண்டை எங்கே ஒழிக்கிறது? இவங்களே பார்ட்டி ஃபண்டு வாங்கி தான் வச்சுருக்காங்க. இவங்க பார்ட்டி ஃபண்டு வாங்கலை அப்படின்னா சேலத்தில் சூஸ்ன்னு ஒரு நிறுவனம் எதுக்கு கொண்டு வரணும்? தனியாருக்கு எதுக்கு கொடுக்கணும்? குடிநீர் வழங்கும் திட்டத்தை எதுக்கு தனியார் கொடுக்கணும்? எல்லாத்தையும் தனியார் கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் பார்ட்டி ஃபண்டு வாங்காமலையா நீங்கள் வந்து சூஸ் நிறுவனத்துக்கு கையெழுத்து போட்டிருப்பீங்க, இல்லை இந்த துப்புரவு பணியாளர் மாநகராட்சி எல்லாத்தையும் தனியார் கொடுக்குறீங்க. பார்ட்டி ஃபண்டு எல்லாருமே தான் வாங்குவாங்க, எல்லாருமே வாங்கியிருக்காங்க. இவங்க வாங்கலன்னு இவங்களால சொல்ல முடியுமா? நானும் வாங்கலன்னு சொல்ல முடியுமா? எல்லாரும் பார்ட்டி ஃபண்டு வாங்கியிருக்காங்க. முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர்ல தோற்கடிக்கப்பட்டாரு. அதை இவிஎம் மிஷினை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் இப்போ 2 இவிஎம் மிஷின் வந்து கோளாறா இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு தேர்தல் மாவட்ட அதிகாரிகிட்ட இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க திமுக. இதுக்கு பின்னாடி ஏதாவது சதி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இவங்க ஜெயிச்சதே ஒரு சதி தான். ஏன்னா எல்லாத்தையும் நான் இது பண்ணாமலே இது பண்ணேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன், இதெல்லாம் மாற்றிடுவேன், ஒரு சிங்கப்பூராக மாற்றிடுவேன் தமிழ்நாட்டை அப்படின்னு கொடுத்த பில்டப்பு எல்லாமே ஒரு சதி தான். இவிஎம் மிஷினில் சதி நடந்திருக்கும், கண்டிப்பாக நடந்திருக்கும். இதை நம்ம வந்து சொன்னால் நம்ம மேலே வழக்கு கூட போடுவாங்க. ஆக்சுவலாக அது ஒரு கேட்டால் இவங்க கோளாறும்பாங்க. இப்போ கோளாறு நடந்திருக்கு. இப்போ நம்ம கோளாறு கூட சொல்லதுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா டக்குன்னு வந்து எப்படி நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்கள் வந்து தேர்தல் ஆணையத்தை தப்பாக சொல்லலாம் அப்படின்னு வழக்கு போட்டுருவாங்க நம்ம மேலே. அதனால் நம்ம அதை பெருசாக நம்ம விமர்சிக்க முடியாது. ஸோ ஊழல் நடந்திருக்குங்க, சதி நடந்திருக்கு. சதி நடக்காமல் வந்து ஒரு நேர்மையான முறையில் ஜெயிக்க முடியாதுன்னு இவரோட படத்தை எடுத்த ஹச்வினசார் சொல்லியிருக்காருங்க. நேருமே ஒருத்தன் ஜெயிக்க முடியாது, ஐயக்கத்தனை பண்ணி தான் ஜெயிக்க முடியும். அப்போ மீண்டும் மு.க. ஸ்டாலின் சட்டசபைக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி இவங்க தான். ஸோ ஆளுங்கட்சியில் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன வேணால் பண்ண முடியும். அவங்கள தாண்டி எதுவும் பண்ண முடியுமானா முடியாது கண்டிப்பாக. ஸோ இவங்க மறுபடியும் சட்டசபைக்கு எதுக்கு போகணும்? அவருடைய அதாவது 8 அடி பாஞ்சா அப்பா வந்து குட்டி வந்து 16 அடி பாயின மாதிரி உதயநிதி சார் சூப்பராக எதிர்க்கட்சி தலைவர் சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு. இப்போது நம்ம திமுக சப்போர்ட்லாம் கிடையாது, ஆனால் அவர் செயல்படுற விதம் பார்த்தீங்களா, இந்த அக்கிரமத்தை அநியாயத்தை அழிக்க ஒருத்தன் வரமாட்டானா அப்படின்னு நினைக்கும்போது சிறப்பாக அவரோட வேலையை சிறப்பாக எதிர்க்கட்சி தலைவர் செஞ்சுட்டுருக்காரு. உண்மையிலே இவர் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இதே மாதிரி செஞ்சுட்டாருன்னா இன்னத்துக்கு இவங்க தான் சிஎம். ஸோ அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ எதிர்க்கட்சியாக சிறப்பாக செய்கிறாங்க, அது சிறப்பாக அவரே செஞ்சுட்ருக்காரு. ஸோ இனிமேல் இடைத்தேர்தல் வேணால் நின்று ஜெயிக்கலாம் அவர் மு.க. ஸ்டாலின் சார். ஸோ அதில் வேணால் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த இவிஎம் மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் அதை செக் பண்ணி சரி பண்ணி வாழான்னா டவுட்டு தான். அதே சமயம் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் உதயநிதி அவர்கள் சம்பவம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா போன தடவை சட்டமன்ற கூட்டத்தொடரில் உதயநிதி அவர்கள் பேசினதுக்கு தாவேக தரப்புலேருந்து வீட்டுக்கு போய் தான் ட்வீட்டே போடுறாங்க. ஸோ இந்த தடவை எப்படி எதிர்பார்க்கலாம்? அது சம்பவம் யார் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாருங்க? உதயநிதி ஸ்டாலின் பண்ணுவாரான்னு கேட்குறேன். உதயநிதி சார் தான் டெய்லியும் சம்பவம் பண்ணிகிட்டே இருக்காரு. சட்டசபையில் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத விஜய் சார் குழந்தைத்தனமாக இந்த ஒரு தனியார் நிகழ்ச்சியில் வந்து சொல்கிற மாதிரி மாற்றி யோசிக்கிற வேண்டு மாதிரி, அதாவது நீங்கள் காலையில் எங்கேருந்து வரீங்க, நான் போட்டுக்க சட்டையை பாருங்கள், இந்த கலர் ஒயிட் கலர், இந்த சட்டை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சம்மந்தமே இல்லாமல் பதில் சொல்லுவாங்க பாருங்கள். அதே மாதிரி பதில் தான் கொடுக்குறாரு.
அதாவது அதாவது மின்தடை அதிகமாக நடந்துட்டு இருக்கு, ஒரு வயசான பாட்டி இறந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பெண்கள் பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. இந்த மாதிரி எல்லா கருத்தையும் எல்லா கேள்வியும் கேட்கும். கட்சிக்காரங்களே ஆலந்தூரில் ஒரு பெண் வீட்டில் தனியாக இருக்கும்போது நைட்டு எகிரி குதிச்சு பாலியல் சண்டையில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பதில் சொல்லுங்க அப்படின்னு கேள்வி கேட்டால் நியாயமான விவாதத்தை வச்சா அதுக்கான பதிலை அவங்க கொடுக்கல. அதுக்கான பதிலை கொடுக்காம ஒரு ஆக்ஷன் மட்டும் பண்ணிக்கலாமா சார் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவை காணும் அப்படின்றாரு. இதெல்லாம் வந்து ரீல்ஸ் போடுறதுக்கும் அப்புறம் குழந்தைங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வேலைக்காம வழிய, அதாவது இவங்க பண்ண தப்பை மறைக்கிறதுக்கான ஒரு வேலையை. என்ன கேட்டாங்க, சிம்பிளாக ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிளாக சொல்லிடலாம், தப்பு நடந்துச்சுங்க, இனிமேல் நடக்காமல் நாங்கள் பார்த்துக்குறோம். ஸோ அதுக்கான இப்போ தான் வந்து ஆட்சியில் பொறுப்பேற்றிருக்கோம், எங்களால் முடியாது, போக நாங்கள் வந்து சரி பண்ணிடுவோம், எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்கன்னு சொன்னால் ஒருத்தன் குறை சொல்ல முடியாதுங்க. இதை ஓப்பனாக ஒத்துக்க முடியல. எங்கள் ஆட்சியில் தப்பு நடந்துச்சு, பாலியல் குற்றம் நடந்திருக்கு, ஸோ ஆட்சி வந்து சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படின்னு ஒத்துக்க துப்பு இல்லை. அதை ஒத்துக்க முடியாமல் அப்பாவை காணும், ஆட்டுக்குட்டியை காணும். இப்போ நான்லாம் பேசினா தாங்குவார் அவரு? அப்பாவை காணுன்றாரு. அப்பா வந்து சிஎம்மாக இருக்கும்போது கரூரில் இவர் பண்ண சம்பவத்துக்கு 41 பேர் இறந்து போனதுக்கு இங்கேருந்து அப்பா கார் எடுத்துகிட்டு அங்கே போனோம். சிஎம்மாக இருந்து இங்கே அங்கே போய் நிற்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு சிஎம் கால் பண்ணி எம்எல்ஏ எம்பியோ கால் பண்ணி அங்கே ஃபாலோ பண்ணுங்கள், மக்களோட மக்களை இருங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவரால் தான் இப்போ விஜய் சாரால், இன்னைக்கு முதலமைச்சர் இருக்கிற விஜய் சாரால் தான் அந்த கூட்டமே நடந்துச்சு. அந்த கூட்டம் அதில் 40 பேர் இறந்து போனாங்க. அதை விட்டுட்டு பின்னங்கள் படலடிக்க ஓடி போனார். அப்போ அங்கே தானே இருந்தார். இவர் எங்கே போனார்? அப்போ இந்த மாதிரி நக்கல் பேச்செல்லாம் பேசுறதை விட்டுட்டு ஆக்கப்பூர்வமாக மக்களுக்கு என்ன நல்லது, மக்களுக்கு என்ன தேவையோ ஸோ அதை சட்டசபையில் பேசினா நல்லாயிருக்கும். உதயநிதி சார் கரெக்டான கேள்வியை கேட்குறாரு. மக்கள் சைட்லேருந்து எழுப்பப்படுற கேள்வி அவர் கரெக்டாக கேட்குறாரு. அதுக்கான பதிலை கொடுத்தாலே இங்கே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். நாங்கள் இதை வந்தால் இதை பண்ணிடுவோம், மாற்றிடுவோம், ஸோ தவறு நடந்துச்சு இப்படி ஒத்துக்கிட்டாலே போதும், நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். ஆனால் இவங்க பண்ணுறத பார்த்தா இவங்க வந்து நல்லது பண்ணுற மாதிரியே தெரியல. மக்களை எப்படி ஏமாற்றி ஆட்சியை பிடிச்சோமோ அதே ஏமாத்துற வேலையே ஏமாற்றிட்டே இருக்காங்க. நாங்கள் இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இந்த பட்ஜெட்டே ஒரு வெற்றுத்தனமாக தானே இருக்குது. ஏன்னா நாங்கள் இத்தனை கோடி ஒதுக்கிறோம், அத்தனை கோடி ஒதுக்கிறோம், இவங்களுக்கு அது அவருக்கு பெண்களுக்கு ஒன்றா சும்மா விட மாட்டார், அண்ணன் பெண்கள் மேலே பற்று, காலேஜ் பசங்க மேலே பற்று, எல்லாரையும் பிடிக்கும், குழந்தைங்களை பிடிக்கும், அப்படி இப்படின்னு சும்மா சொல்கிறதுக்கு அழகாக இருக்குது. இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் கொண்டு வந்ததே கொண்டு வந்திருக்காங்க திரும்ப. முன்னாடி வெற்றி, அவ்வளோதான். இந்த எப்படி இந்த கோவில் படத்தில் வடிவேல் வந்து ஒரு கம்பு சண்டையில் போயிட்டு கீழே விழுந்துட்டு அவர் தோந்துருவார். ஆனால் சுற்றி பார்ப்பார், ஆமாம் நம்ம ஊருக்காரன் எவனாவது இருக்கானா அப்படின்னு கேட்பார். அந்த நம்ம ஊருக்காரன் வேறு யாரும் கிடையாது, இந்த தமிழக வெற்றிக்கார தொண்டர்கள் தான். யாரும் இல்லையா, ஓகே வெற்றி வெற்றி அப்படிம்பாங்க. பார்த்தீங்களா, எங்கடா வாங்கின அந்த கப்பு மாறிப்பேன் பாத்திர கடை, அதே மாதிரி தான் திமுக பாத்திர கடையில் போய் பாத்திரத்தை வாங்கிட்டு வந்து இதில் வெற்றி அப்படின்னு போட்டு திட்டத்தை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படிதான் இருக்குது. ரொம்ப நன்றி. நாங்கள் கேட்ட கருத்துக்களுக்கு அழகா பொறுமையாக பதில் சொன்னீங்க. நன்றி. தேங்க்யூ.